ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி. நம்மளோட சேனலில் எல்லா வெயிட் லாஸ் ரெசிபீஸுமே நான் அரிசி சேர்த்தாம தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் நிறைஞ்ச ஒரு உணவு நம்ம டெய்லி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாவே ரொம்ப சுலபமாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு டம்ளர் ராகி எடுத்துக்கலாம். அதே டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து. ஸோ ராகியும் உளுந்தும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுக்கிறோம். இதை 2லேருந்து 3 முறை தண்ணி நல்லா தெளிவாகிற வரைக்கும் கழுவி எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு தோலோடவே சேர்த்து தான் உளுந்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து வேணாலும் வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம். இந்த உளுந்தை தோல் ஃபுல்லாகவுமே நீக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா தோல்லையுமே ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. ராகியும் உளுந்தும் நல்லா முழுமையாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டு நான் 8 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ காலையில் ஊற வச்சோம் அப்படின்னா சாயந்தரம் கரெக்டாக ஊறி வந்திருக்கும். ராகி, வெந்தயம், உளுந்து இது 3மே நல்லா ஊறிடுச்சு. இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். கலந்துடும்போது கரண்டியை விட கையை யூஸ் பண்ணி நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே புளிச்சு வந்துடும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதே கன்சிஸ்டன்சி இருக்கட்டும், ஊறி வரட்டும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்திக்கலாம். இது ஒரு 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் ராகி நல்லாவே புளிச்சு வந்திருக்கு. இதை கரண்டி வச்சு ஒரு முறை நல்லா கலந்துட்டுக்கணும். மேலே இந்த புளிச்சு வந்த மாவு எல்லாமே கீழே உள்ள மாவோட சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு தண்ணி பார்த்தோம்னா இட்லி பாத்திரத்துக்கு கரெக்டாக இருக்குது. அதனால நான் தண்ணி எதுவுமே சேர்த்தலை. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்கிறதுக்கு வச்சுட்டு இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு குழிக்குள்ளேயுமே நான் மாவு ஊற்றிக்கிறேன். மாவு ஒரு 3/4 வாசி ஊற்றினா பொங்கி வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பிளேட்டை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆனில் வச்சு மூடி வச்சு வேக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆறத்துக்கு விட்டுடலாம். ராகி இட்லிக்கு கார சட்னி ரெடி பண்ணிடலாம். கடாய் கொஞ்சமாக சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, காரம் தேவையான அளவுக்கு வரமிளகா. நான் 4 வரமிளகா சேர்த்திருக்கேன். இது கூடவே 15 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டுட்டு கை நரைச்ச கருவேப்பிலையும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சமாக ஃப்ரை ஆகிட்டு வர்றது மாதிரி கன்சிஸ்டன்சியில் வறுத்தது போல் எடுத்துக்கணும். இதில் 3 நார்மல் சைஸ் தக்காளி நான் 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாக வரணும். அப்போ தான் நல்லா மசிஞ்சு வரும். தக்காளியை ஒரு முறை கலந்துட்டுட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்துட்டுடலாம். நான் அப்பப்போ நல்லா கலந்துட்டு தக்காளியை நல்லா வேகிறதுக்கு விட போகிறேன். ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னாவே தக்காளி நல்லா வெந்து மேலே இருக்கிற தோலெல்லாம் சுருங்கி வரும். இதில் நான் சின்ன துண்டு புளியும் சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கு அப்புறமா தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையுமே மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்தி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ராகி இட்லியுமே நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. எண்ணெய் தடவினால ஸ்பூன் போட்டு இப்படி எடுத்தோம்னாவே நல்லா ஈஸியாக டீமோல்ட் ஆகிட்டு வந்துடும். நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வெந்து வந்திருக்கு. எனக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கு, இது போல் டெய்லியுமே ப்ரோட்டீன் ஃபைபர் ரிச் உணவெல்லாம் சாப்பிடாம சாதமே 100 கிராம்ஸ் இல்லை 50 கிராம்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் எல்லாத்தோட உடம்புமே ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ எனக்கு இது போல் உணவு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. வெயிட் லாஸுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
சாதம் நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்பப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது போல் உணவு தினசரி எடுத்துக்கலாம்.